ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தென்றல வெள்ளப்பே சீரியலை பார்த்தீங்கன்னா இளமதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியோ பரமனை வெளியே கொண்டு வரணும்னு பல முயற்சியும் செய்கிறாங்க. கலாமாக்கு ஃபோன் பண்ணி அம்மா பரமனை வந்து வெளியே விட மாட்டுறாங்கம்மா, ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்கம்மா, என்ன பண்ணுன்னு தெரியல, நீங்கள் ஆரம்பிச்சிங்களா இல்லையா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறாங்க. அந்த கலாவும் நல்லா நடிச்சுக்க சொல்கிறாங்க. இளமதி நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், வக்கீலே அனுப்பிச்சேன், ஆனால் வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இது வந்து போதைப்பொருள் கடத்ததுக்காக அவங்க வெளியே வரதே கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஜாமீன் கிடையாது கஷ்டமாம்மா, நான் என்னால் பண்ணுறது முயற்சி பண்ணுறேன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் முயற்சி பண்ணுறேமான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எனக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு என்ன அக்கறை பரம மேலே, நல்லா அவன் உள்ளே இருக்கட்டும், அப்போ தான் இளமதி அவன் மறந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கணக்கு போட்டுட்ருக்காங்க இந்த கலா. ஆனால் கலாவால் எந்த ஹெல்ப்பும் ஆக போகிறதில்ல பரமனுக்கு. எப்படியோ பரமனை யூஸ் பண்ணிக்கணும், அதான் ஒரு கலாவோட வேலை. இளமதி வந்து இவங்களும் இப்படி கை வச்சுட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கைப்புள்ள வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து லீலாவதி இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாமே நோட்டை கொடுத்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தானே இந்த விஷயத்தில் ரிஷிகிட்ட சொல்ல முடியும் அவங்க, இதனால் பண்ணிகிட்ருக்காங்க, இதனால் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இளமதி வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் எல்லாம் யோசனை பண்ணிக்கிற சொல்ல, இந்த ரிஷி பொல்லாதனாச்சு, இப்படி வம்பில் மாட்டி விட்டானே பரமனை சொல்லிட்டு நம்ம கைப்புள்ள ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. சரிப்பா அடுத்த வேலை என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பரமனை பார்க்க விரும்புகிறாங்க. அங்கே கான்ஸ்டபிள் வந்து அம்மா இன்ஸ்பெக்டர் வந்துடுவாம்மா, என்னை வம்பில் மாட்டி விட்டுறாரு அப்படின்றாங்க. சார் ஒரே தடவை பரமனை பார்த்துட்டு வந்துடுறேனே ப்ளீஸ்ன்றாரு. சரி அவரும் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கார், அந்த கான்ஸ்டபிள் விடுறாரு. பரமட்ட போய் பேசுகிறாங்க. பரமா நீ எங்கெங்கே போன, எப்படி எங்கெங்கே போனேன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுன்றாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மதி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அப்புறம் நான் வந்து சாமி இருக்கார்ல அவரை பார்க்க போனேன், சாமிகன் இருக்கார்ல அவரை பார்க்க போனேன், அவர்கிட்ட தான் நான் மாமூல் வசூலிக்க போனேன், அவர் தான் வர சொன்னார், அங்கே தான் நான் ஆட்டோ நிறுத்தினேன் அப்படின்றாங்க. நான் அங்கே தான் போனேன் அப்படின்றாங்க. உடனே வேணாயிர மாதிரி எனக்காக எதுக்கு நீ கஷ்டப்படுற, விடு பரவாயில்ல பார்த்துக்கலான்றாரு. அது எப்படி பரமா, நான் உன்னை எப்படியே வெளியே எடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்து கைப்புள்ள இளமதி எல்லாம் போயிட்டு பரம எங்கெங்கே போனோன்னு அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறாங்க. அந்த சாமிக்காரங்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆமாம்மா அவனும் இங்கே வந்தான், ஆமாம்மா பரமனும் இங்கே வந்தாம்மா, வசூல் பண்ணிட்டு போயிட்டாம்மா, எந்த இடத்துல தான்மா ஆட்டோ நிறுத்தானு சொல்கிறாங்க. அங்கே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, கிரவுண்டில் பசங்க விளையாட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்த உடனே பசங்க ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பசங்கிட்ட போய் எதுக்கு இவங்க நோட்டீஸ் பண்ணி எப்படி கேட்குறாங்கன்னு தெரில. இளமதி என்னடா சாக்லேட்லாம் சாப்பிட்றீங்க, என்ன விசேஷம் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. பசங்க குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றதுன்னா அது அவங்களோட இஷ்டம் இல்லை, இவங்க போய் எதுக்கு நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்ட்டு தேவையில்லாத கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த பசங்க வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், அவனுக்கு கையில் காசு கிடச்சிது அப்படின்னோடனே இவங்க க்ளூ வந்து கிளிக் பண்ணிட்டாங்க. உடனே அந்த பையன் வீடு எங்கே, அட்ரஸ் எங்கன்னு கேட்க அதுங்களும் பயந்துட்டு அப்புறம் சொல்லிடுறாங்க. அந்த பையன் பேர் குமர. அவங்க அப்பா அம்மா போய் விசாரிக்கிறாங்க. அந்த பையனை கண்டிக்கிறாங்க, என்ன நடந்தது என்னன்னு கேட்கவே அவன் ஒரு போலீஸ் ஒரு அங்கிள் வந்தார், எனக்கு காசு கொடுத்துட்டு ஒரு கவர் கொடுத்து இந்த ஆட்டோவில் வைன்னு சொன்னாருமா அப்படின்றாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க, பையனை வந்து அடிக்காதீங்க, பையன் தெரியாமல் தான் பண்ணிட்டான், இவன் பண்ணதால ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் இருக்காரு, அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அந்த குமரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருந்த போலீஸ்கிட்ட அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்த விஷயம்லாம் சொல்கிறாரு. அந்தால் வந்து இன்னும் நீயே காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டியா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், வெளியே போமான்னு ஒன்று இவன் என்ன பண்ணுறா, கைப்புள்ள வண்டுக்கிட்டையும் மீடியாக்கெலாம் ஃபோன் பண்ணி வர வச்சிருங்கன்னு சொல்லிடுறான். இளமதி வந்து போராட்டம் பண்ணுறா அந்த குமரனை பக்கத்தில் வச்சுட்டு. சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, இது ரொம்ப போச்சு இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுதுன்ட்டு ஒன்றே ஏட்டு சொல்கிறாரு. சார் இந்த பொண்ணை பற்றி தெரியாது, ஒரு காலமாட்டே ஊருக்கு முன்னாடி அடக்குனவ பொல்லாத பொண்ணு சார், இந்த பொண்ணுக்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் பிரச்சனை வரும், நீங்கள் பார்த்துங்கன்னு அப்படியே எச்சரிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் காதலே வாங்க மாட்டுறாரு. எப்படியோ போராட்டம் பண்ணுறாங்க. அப்புறம் மீடியாலாம் வர வச்சு நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அந்த பையனும் ஒருத்தர் தான் காசு கொடுத்து எனக்கு இதெல்லாம் வைக்க சொன்னார், நான் ஒரு ஆளை பார்த்தாலும் அடையாளம் காட்டுவேன் அந்த பையன் சொல்லிடுறான். இதனால் கண்டிப்பாக ரிஷி மாட்டுவாங்க. மேலும் ரிஷி வந்து தப்பு மேலே தப்பு தான் பண்ணிகிட்ருக்காரு. இளமதி எப்படியோ போராடி பரமனை வெளியே கூட்டு வந்துடுவாரு. அடுத்த வர எபிசோட்ல தான் நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். பரமனை இளமதியை வெளியே கூட்டு வந்துட்டாங்களா, ரிஷி தோர்த்துட்டானா, கலமா மூஞ்சில கையை பூசினாங்களான்னு போன்ற பல சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.